மோடி ஒரு விஷயத்தை பெருசா கிளப்பி விட்டுருக்காரு. என்னன்னா சவுத்துல பிகாரிகளை ரொம்ப இழிவாக பேசக்கூடிய தலைவர்களை எல்லாம் பீகார்ல பிரச்சாரத்துக்கே தேஜஸ்வி யாதவ் பயன்படுத்துகிறார். இது பிகாரிகளை அவமானப்படுத்துகிற விஷயம்னு சொல்லி இருக்கிறார். நரேந்திர மோடி அதை பற்றி பேசியதன் மூலமாக தேஜஸ்வி யாதவை டிராப்ல கொண்டுட்டாரு. அதை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு புரிஞ்சுக்க முடியல. இப்ப பாருங்க, நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு மாபெரும் ராஜதந்திரம் அந்த பேசினதுனால ரேவந்த் ரெட்டி வரப்போது இல்லைங்க சீனிவாசன். முக வரல. 2ஆம் தேதி அகில இந்திய கூட்டணியினுடைய பிரச்சாரம் நடக்கும் போது இருந்தது. தேஜஸ்வி அதை போன் பண்ணி சொல்லியிருக்காரு முக ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் டிஆர் பாலுக்கும் மனோஜா மூலமாக, தயவு செய்து கூட்டத்துக்கு வராதிங்க, எங்களுக்கு இங்க கொஞ்சம் எரியுதுங்க. நரேந்திர மோடி இங்க வச்சுட்டாரு, எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இதை முக ஸ்டாலின் திமுகவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் லோக்கலைஸ்ட் பண்ணிருக்கார தவிர தமிழர்களை திட்டவில்லை. அதை புரிஞ்சுக்க முடியல முக ஸ்டாலினால. அது அந்த டாஸ்மார்க், KN நேரு, டிஜிபி லெட்டர், இடி லெட்டர் டைவர்ட் பண்றதுக்கு பண்ணிருக்காருன்னு ஒரு புரிதல் இருந்தாலும் நரேந்திர மோடியினுடைய பேச்சை தேஜஸ்வி யாதவ் ஒருவரால் தான் புரிந்து கொள்ள முடிந்தது. கரெக்டா எதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் இது எதுக்கு அப்படின்னு. ஆக மொத்தம் மத்திய பிரதேசத்துல சனாதன தர்மம் உதயநிதி சொன்னதுனால எல்லாம் இந்த திருப்பதி அரோகரா இப்ப பீகார்ல பண்ணாதீங்க.